நேரா நிமிர்ந்து உட்காருவோம். முதுகு தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்கோட்டில் இருக்கணும். உச்சன் தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகள் வச்சுக்கிட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வமத்தில கைகள் வச்சுக்கிட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரல கைகள் வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட நம்ம பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேர கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் குருஜி. வாழ்க வளமுடன். எஸ், ஃப்ரெஷ் டே, மண்டே, சூப்பர் டே டுடே. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகே, இப்ப நம்ம இதுவரை நம்ம சில எந்திரங்கள், சில குறியீடுகள் கத்துக்கிட்டோம். இப்ப நம்ம அதை தொடர்ந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்ப லாஸ்டா நம்ம போன வாரம் ஃப்ரைடே அன்னைக்கு என்ன சிம்பிள், என்ன எந்திரம் கத்துக்கிட்டோம்? 42 செகண்ட். 42. இனிமே வருது மோஸ்ட்லி எல்லா எந்திரமும் வந்து 1-2 இருக்கும். சரிங்களா? 1-2 ரெண்டுமே இருக்கும். சரி, ரைடோ ப்ரொடெக்ஷன் சிம் எல்லாம் வரைஞ்சிட்டோமா? வெரி குட், சூப்பர். ஸ்வஸ்திக் நிச்சயமா வரைஞ்சிருப்போம் இல்ல? ஸ்வஸ்திக், அப்புறம் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் சிம்பல், அப்புறம் ஆல் இன் ஒன் சிம்பல், 42 1 and 2. சூப்பர். இப்ப அடுத்த எந்திரம், இதோட கூட்டுத்தொகை பாத்தீங்கன்னா 46 வரும். சரிங்களா? சரி, இத கட்டம் போட்டுக்கோங்க, சூலம் வரைஞ்சுக்கோங்க. ஃபார்ட்டி 46. ஓகே, இந்த எந்திரம் என்ன நம்பர் எழுதிக்கலாம் நாம் சொல்லும் போது. அப்புறமா இந்த எந்திரம் எதற்காக? எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. இந்த எந்திரம் எதிரிகளிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காக.
இப்ப நமக்குள்ள ஒருத்தவங்க போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிசினஸ் காம்படிஷனா இருக்கலாம். நம்ம கூட ஒருத்தவங்க போட்டி போடுறாங்க. சரி, அந்த போட்டியில நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு பிசினஸ் காம்படிஷன், வேற என்னங்க காம்படிஷன் பண்ணுவாங்க? ஒரு எக்ஸாம்ல காம்படிஷன். எக்ஸாம்லன்னு பெருசாலாம் காம்படிஷன்லாம் இல்லை இப்ப. பிசினஸ்ல காம்படிஷன். விளையாட்டு. என்னங்க? விளையாட்டு. டேலண்ட்ல. ஆமாம். அதுல நம்ம ஜெயிக்கிறதுக்கு. சரி, அடுத்தது ஒர்க் பண்றோம், ப்ரொமோஷன் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு, ப்ரொமோஷன் அடைவதற்கு, பதவி உயர்வு பெற. இந்த எந்திரம் எப்ப வரையணும் அப்படின்னா சூரிய உரையில் வரைய வேண்டும். சூரியன் கிழமை அன்னைக்கு வரையணும். ஞாயிற்றுக்கிழமை சூரிய உரை காலையில 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. இதுல எந்த நேரத்துல வரையலாம் கேட்டா காலையில வரையாது பெஸ்ட், 6 to 7 வரையாது பெஸ்ட். அப்படி இல்லைன்னா மத்தியானம் வரையலாம், 1 to 2. நைட்டும் வரையலாம். சரி, இப்ப எண்கள் எழுதிக்கலாமா? எஸ், ஏற்கனவே எழுதிட்டோன்றீங்களா? எத்தனை எந்திரம் எழுதியிருக்கிறோம் இது என்ன பெரிய விஷயமா? 1 2 3 4 5 6 7 8ஓட நிறுத்திக்க சொல்லுவீங்க. அப்புறம் 22ல ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்க. அதானே? 22 21 20 19 18 17 16 15 அப்புறம் 15க்கு அப்புறம் மேல 46 1 இருக்குல்ல, அது போடணும். என்னங்க? மேல 46 1 இருக்குல்ல, அது போடணுங்களான்னு கேட்டேன். அது ஆமா, இதோட கூட்டுத்தொகை 46. அதாவது இந்த எந்திரத்தோட ஒரு ஃபார்மேட் இது. எதற்காக நம்ம இன்னொரு ஃபார்மேட் பயன்படுத்த வேண்டும்? 2 ஃபார்மேட் இருக்கு. இது ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. எப்பயுமே ஒரு எண்கள் கூட இன்னொரு எண்ணு சேரும் போது இதோட எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா 20க்கு பக்கத்துல 1 இருக்கும், 1க்கு பக்கத்துல 18, 18க்கு பக்கத்துல 7, 20க்கு கீழே 17. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் இருக்குங்களா? இதுல ஒரு சக்தி நிலை, எனர்ஜி லெவல் கிரியேட் ஆகும். எழுதிட்டீங்களா? அடுத்த எந்திரம் போலாமா? ஐ மீன் இதோட செகண்ட் வெர்ஷன் போலாமா? எஸ். இது பாத்தீங்கன்னா இதோட காம்பினேஷன், அதாவது சேம் கூட்டுத்தொகை எல்லாம் சேமா தான் இருக்கும். கூட்டுத்தொகைக்கு அதே தான், எல்லாமே சேம் தான். பட் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ், இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய எண்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், மாறி இருக்கும். அப்ப இதோட எனர்ஜி லெவல் வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நரசிம்ஹன் சார், லக்ஷ்மி மேடம், ரேவதி மேடம், எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல 1 2 எழுதிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்புறம் 22 21 20 19 18 17 16 15.
எழுதிட்டீங்களா? எஸ், கம்ப்ளீட்டட், டன். சூப்பர். அடுத்த எந்திரம் போகலாமா? குருஜி இதோட பலன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நான் நோட் பண்ணல. எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு. நன்றி குருஜி. ரம்யா மேடம் கேட்டீங்களா? ரம்யா மேடம் இருக்காங்களா? ஸ்பெஷலி ஃபார் எதிரிகள். நீங்க லீவ் போட்டாங்க போல இருக்கு. ஜி இது ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஜி? இப்ப முதல்ல இது கொடுத்ததுக்கும் இதுக்கும் இதுக்கு எந்த சூழ்நிலையில யூஸ் பண்ணணும்? ரெண்டுமே வந்து எதிரிகளிடம் பாதுகாப்பு, எதிரிகளிலிருந்து வெற்றி பெறுவதற்காக தான் மேடம். ரெண்டோட கூட்டுத்தொகை எந்த பக்கம் கூட்டாலும் 46 தான் வரும். ஓகே ஜி. இது ரெண்டுமே பயன்படுத்த வேண்டும். இதுல எந்த ஃப்ரீக்குவன்சி நமக்கு ஒத்து வரும், நம்மளை பாதுகாக்கக்கூடியது, எதிரிகள் கிட்ட இருந்து முக்கியமா பாதுகாக்கக்கூடியதுன்றத வந்து ஒண்ணு நம்ம ஸ்கேன் பண்ணி ஃபீல் பண்ணி தெரிஞ்சுட்டு அந்த எந்திரம் மட்டும் வரையலாம். சரி, அப்படி இல்லை அப்படின்னா 2 எந்திரமும் வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வரையக்கூடாது. இது ரெண்டும் ஒரே எந்திரம் தானே. அதனால ஃப்ரண்ட் பேஜ்ல இதை வரையலாம், பேக் பேஜ்ல வரையலாம். ரெண்டுத்தையும் லேமினேட் பண்ணி அப்படி பேக்கெட்ல வச்சுக்கணும். அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. ரெண்டும் தனித்தனியா வரையணும். எனர்ஜி லெவல் வேற. ஸ்கேன் பண்றவங்க யாராவது இருக்கீங்களா நம்ம டீம்ல? இப்ப ஜான்சி மேடம். எஸ். வித் ஐ கண்ணுனால வாழ்க வளமுடன் மேடம். எஸ், கண்களால பார்த்து ஸ்கேன் பண்ணணும். ஸோ இந்த 2 எந்திரத்துல உங்களுக்கு எந்த எந்திரம் செட் ஆகுன்றது பார்த்து ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அது நம்ம ஸ்கேனிங்ல ரேக்கில தெரியும். ரேக்கில சொல்லி தருவோம். எஸ் ஜி. சரி, அடுத்த எந்திரம் போகலாமா? 100 100. இந்த எந்திரம் 100. இந்த எந்திரம் எதற்காக அப்படின்னா, குழந்தை பாக்கியம். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுங்க, குழந்தை பாக்கியம் இல்ல, ஸ்பெஷலி ஃபார் குழந்தை பாக்கியத்துக்காகவே. ஆஸ் யூஷுவல் 1 2 3 4 5 6 7 8, அதுக்கப்புறம் 49 48 47 46 45 44 43 42. ஓகே, இந்த எந்திரம் குரு ஹோரையில வரையணும் அல்லது சுக்கிர ஹோரையில வரையணும். குரு ஹோரை வியாழக்கிழமை மணிக்கு காலையில 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. சுக்கிர ஹோரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7, மத்தியானம் 1 to 2, நைட்டு 8 to 9. சரம் படிச்சவங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸோட டே எதுன்னு தெரியும். அன்னைக்கு அந்த ஹோரையில கூட வரையலாம்.
ஓகே. அடுத்தது இது குழந்தை பாக்கியத்துக்காகன்றதுனால கணவன் மனைவி 2 பேருமே தனித்தனியா வரையணும். இப்ப நம்ம கிட்ட வந்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி கேட்கும்போது நம்ம 2 பேருக்கும் தனித்தனியா எந்திரம் வரைஞ்சு கொடுக்கணும். நம்ம கொடுக்கறதா இருந்தால், அவங்க வரையறதா இருந்தால் அவங்க தனித்தனியா வரையணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, அவங்க எப்படிங்க வரைய சொல்றது, வேணும்னா வரைய சொல்லுங்க. சரி, இது வரைஞ்சிட்டீங்களா? டன். எஸ். அடுத்த வருஷன் போலாமா? எஸ். அடுத்த வெர்ஷன் 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் 49 48 47 46 45 44 43 42. இப்ப நம்ம இதே வரிசையில தானே எழுதுறீங்க. இப்ப நம்ம சொல்ற வரிசையில தான் எழுதுறீங்க. அப்படி எழுதுனாதான் இது எந்திரம் முழு பலன் கொடுப்பாங்க. நீ 49ல இருந்து எழுதணுமா? ஆமா 49 வரும் மேடம். 49ல இருந்து 1 வரைக்கும் எழுதணுமா? என்னங்க? 49ல இருந்து 1 வரைக்கும் எழுதுங்களா அப்படியே பேக்ல? ஆஹா அப்படி இல்ல மேடம். ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா 1 2 3 4 5 6 7 8 எழுதிடணும். ஓகே. அப்புறம் 49. அப்புறம் 49ல இருந்து 49 ஓகே. 48 47 46 45 43 45 44 43 42. எல்லா இதிலும் அப்படிதான் எழுதிட்டு இருக்கோம். அப்பதான் முழு பலன் கிடைக்கும். முழு பலன் அப்பதான் பலனே கிடைக்கும். வெர்ஷன் 2 எழுதிட்டோமா? வரைஞ்சிட்டோமா? எஸ். அடுத்தது போகலாமா? ஜி இதனுடைய இது ஜி பலன் குழந்தை பாக்கியம். இது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒண்ணு குரு ஹோரையில வரையணும், அப்படி இல்லைன்னா சுக்கிர ஹோரை. கணவன் மனைவி 2 பேரும் அவங்களே வரையறதா 2 பேரும் அவங்களே வரையணும். குருஜி, எஸ் மேடம். இது இன்டென்ஷன் எப்படி சொல்றது? இன்டென்ஷன் இப்ப மத்தவங்களுக்காக நம்ம வரைஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க பேர் போட்டு, இப்ப கணவனுக்கு தனியா எந்திரம் வரும், மனைவிக்கு தனியா எந்திரம் வரும், அவங்க பேர் போட்டு இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது, விரைவில் கிடைக்கட்டும் அந்த மாதிரி எழுதி கொடுப்போம். செல்ஃபா வரைகிறதா இருந்தா நம்ம பேர் போட்டு நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஓகேங்களா? டன். எஸ்.
அடுத்தது இது ரவுண்ட் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு அப்புறமா தெரியும், சொல்றேன் நானு. சரி, இது வந்து நம்பர் 19 ஏற்கனவே இங்கே சொல்லியிருக்கோம்ல இதை பத்தி. 19 பத்தி எதற்கான ஸ்பெஷல் இது 19 நம்பர்? எஸ், கரெக்ட். ஒன்னும் புரியல, யாராவது ஒருத்தர் பேசுங்க. பிரபலமாகிறதுக்கு திரிலோக வசியம், கரெக்ட். அதாவது திரிலோக வசியம், 3னா 3 லோகம். எந்தெந்த லோகம்? பூலோகம், மேலோகம், பாதாள லோகம். அதனால எல்லா லோகம்னா உலகம், சரிங்களா? எல்லா உலகத்திலையும் ஃபேமஸ் ஆகிறதுக்கு திரிலோக வசியம். சரிங்களா? நம்ம கிட்ட நிறைய திறமை இருக்கு, அந்த திறமை வெளிக்காட்டுவதற்கு, இந்த உலகத்துக்கு தெரியறதுக்கு. நம்மை நாம் இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டிக் கொள்ள. அந்த சர்க்கிள் அதே மாதிரி போடுங்களா? வர மேடம், அது ஏன் இது இப்போ வரையாதீங்க, அது எழுதாதீங்க, கட்டம் மட்டும் போட்டுக்கோங்க. சர்க்கிள் ஏன்றது சொல்றேன் நானு. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரின்ல இருந்து நமக்கு வந்து ஹெல்ப் வேணும், ஃபாரின்ல இருந்து நமக்கு உதவிகள் தேவைப்படுகிறது, வெளிநாட்டில இருந்து உதவி கிடைக்க. இப்ப சில இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, பண்ணிட்டு இருக்கோமா? எஸ். அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னாலே ஃபாரின் தானே, அந்த பிசினஸ் சூப்பரா நடக்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நடக்க. சிலர் வெளியில ஃபாரினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க வேலை, அவங்களுக்கு வேலை கிடைக்க. சார் சில நம்பர் 2 டைம்ஸ் இருக்கு சார். ஆமா மேடம், சொல்றேன் என்னன்றது சொல்றேன் நானு. சரிங்க சார். ஓகே மேடம். அடுத்தது ஜனவசியம். ஜனவசியம்னா என்னங்க? மக்களை வசிப்படுத்துறது. மக்கள் வசியப்படுத்துறது. பிசினஸ் பண்றோம், ஜனவசியம், ஈர்ப்பு. சரிங்களா? இதோட கூட்டுத்தொகை மேக்சிமம் 34க்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே, அதாவது கூட்டுத்தொகை 34க்குள்ள இருந்தாலே இந்த மாதிரி ஒரு சில எண்கள் 2 முறை வரும். சரிங்களா? அதனால எந்த எண் ஃபர்ஸ்ட் எழுதணுன்றதுக்காக தான் நம்ம ரவுண்டு போட்டிருக்கோம். இதுல 2 தடவை இருக்கும், 3 2 தடவை இருக்கும், அப்புறம் 4 ஒரு தடவை, 4 2 தடவை இருக்கும், 1 2 தடவை, 2 எல்லாமே இருக்குங்களா? சோ அப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம எதை எழுதணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரவுண்டு போட்டு காமிச்சிருக்கோம். ரவுண்டு போட்டுறது ஃபர்ஸ்ட் எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 இத ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சிருங்க ரவுண்ட் போட்டிருக்கிறத. கிளியர்? இது புரிஞ்சிச்சுங்க ஏன்றது? எஸ். இப்ப ரவுண்ட் போட்டது ஃபர்ஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்த ரவுண்ட் போடாத 1 2 3 4 இதுல 5 வராது, 6 7 8 9
இதுல ஆட் நம்பர் ஈவன் நம்பர் தெரியுங்களா? இருக்காது. ஆட் நம்பர் எதுங்க? 135. 1357. 1357. ஈவன் நம்பர்லாம் 2, 4, 6, 8. ஓகே. இப்ப கூட்டுத்தொகை ஆட் நம்பர்ல வர்றதுக்கெல்லாம் ஒரு நம்பர் மிஸ் ஆயிருக்குங்களா? அதுல 1 2 3 4 5 இல்ல, 6 7 8 9. 1 minute இது முடிச்சு. ஓகே, எழுதி முடிச்சிட்டோம். 1 at a time. செகண்ட் 1 2 3 எழுதும்போது 1ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்ல ஜி? செகண்ட்ல இருந்து 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்துலயுமே வந்து ஃபர்ஸ்ட் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தது. அடுத்தது ரிவர்ஸ்ல வரணும். அப்படிங்களா ஜி? ஆமா மேடம். ஃபர்ஸ்ட் அந்த ரவுண்ட் பண்ணதை ஃபர்ஸ்ட் எழுதிடணும், அப்புறமேல் தான் ரவுண்ட் பண்ணாததை எழுதணுங்களா? ஆமா மேடம். தப்பா எழுதியிருக்கேன். எழுதிட்டோமோ? வரைஞ்சு ஒரே ஒரு கொடுக்கும்போது டவுட். ரவுண்டு போட வேண்டியது சார்? என்னங்க சார்? அடுத்தவங்களுக்கு வரைஞ்சு கொடுக்கும்போது ரவுண்டு போடணுமா, போட வேண்டியலையா? ரவுண்ட் போட வேணாம் சார். நமக்காக இது நம்மளுடைய புரிதலுக்காக அந்த ரவுண்ட் வந்து போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எது வரையணும், செகண்ட் எது வரணும் நம்ம புரிதலுக்காக. ஈவன் நீங்க 1 at a time பிராக்டிஸ் பண்ணும்போது 1 2 3 ஃபர்ஸ்ட் எது வரையணும், செகண்ட் எது வரணும் தெளிவா தெரிஞ்ச பிறகு நீங்க ரவுண்ட் கூட போட வேண்டாம். நீங்க அது மாதிரி எழுதிட்டு வந்தாலே போதும். சார் இப்போ வந்து ரவுண்டு போடுறது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அடுத்து ரவுண்டு போடாம இருக்கிறது எழுதிட்டு தென் வந்து ஈவன் நம்பரா ஆட் நம்பர் எழுதணுமா சார்? ஆட் நம்பர் ஈவன் நம்பர் ஏன் சொன்னோம் அப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி இதை பார்த்தோமா 100. இதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த நம்பர் மிஸ், அதாவது 49 48 47 46 45 44 43 42 இது கரெக்டா இருக்குங்களா? இது ஈவன் நம்பர். 100ங்கிறது ஈவன் நம்பர் தானே? ஆமா. இப்ப 19ங்கிறது ஆட் நம்பர். இதுல பாத்தீங்கன்னா 9 8 7 6 5 இல்ல பாருங்க, செகண்ட் டைம் எழுதுறதுல ஓகே. 6க்கு மேல 4, 6க்கு அடுத்து 4 வந்துடும். 4 3 2 1. ஆட் நம்பரா இருந்தால் இந்த மாதிரி ஒரு நம்பர் மிஸ் ஆகும். அதாவது 6க்கும் 5க்கும் 6க்கும் 4க்கும் நடுவில் 5 இல்லை, அந்த மாதிரி ஒரு நம்பர் மிஸ் ஆகும். ஈவன் நம்பர் தான் வரிசையா வரும் அப்படின்றதுக்காக தான் சொன்னது. வெர்ஷன் 2 போயிடலாமா? இதுலயும் வெர்ஷன் 2வா? எஸ், இது வெர்ஷன் 2. இதுலயும் ரவுண்டு போட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். சார் அதுதான் சார் ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் ரவுண்டு போட சொன்னீங்களே, 1க்கு ரவுண்ட் போட்டிருக்கீங்க, இன்னொன்று ரவுண்ட் போடாமல் இருக்கீங்க. கண்டினியூஸாக 1 ரவுண்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் எழுதிட்டு திருப்பி போடாதது எழுதுறதுக்கு அப்புறம் தான் செகண்ட் போடணுமா? இல்லை எல்லா ரவுண்ட் போட்டதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு தான் கண்டினியூஸாக செகண்ட் நம்பர் போடணுமா? ஓகே, டவுட். எப்பயுமே எந்திரம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம். இப்போ 1ல இருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 1 2 3 4 5 6 7 8 இதுல ரவுண்ட் போட்டாலும் ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறோம். ஓகே. அடுத்தது 9ல இருந்து ஆரம்பிக்கிறோம். ரவுண்ட் போடாததுல இருந்து ஆரம்பிக்கிறோம். 9 8 7 6 4 3 2 1. ஓகே. ஓகே. புரிஞ்சிச்சுங்களா? ஓகே சார். எஸ். வெர்ஷன் 2ல 1க்கு மட்டும் ரவுண்ட் போடாம இருப்பேன். இது எதுனா 4க்கு கீழே இருக்கு பாருங்க ஒரு 1, 8க்கு பக்கத்துல 8 ரவுண்ட் போட்டிருக்குங்களா, அது பக்கத்துல 1 இருக்கு பாருங்க, அது ஃபர்ஸ்ட் எழுதணும். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க.
8க்கு ரவுண்ட் போட்ட 8 இருக்கு பாத்தீங்கன்னா, அது பக்கத்துல இருக்கிற 1 ஃபர்ஸ்ட் எழுதணும். ஜி இப்ப ரவுண்ட் பண்ணாததெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதுவோம் இந்த இதுல. இல்ல மேடம், இதுலயும் ரவுண்ட் பண்ணாதான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். 2 1 இருக்கு. ஆமா. சார் 2 1 இருக்கு. ஆனா ரவுண்ட் வந்து இல்லையே. 8க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 1 இருக்கு பாத்தீங்களா? 8 ரவுண்ட் பண்ணிருக்கோமா? அது பக்கத்துல இருக்கக்கூடிய 1 ஃபர்ஸ்ட் எழுதணும். சரிங்க சார். ஓகே. அதை சுத்தி ரவுண்ட் போட்டுக்கவா சார்? போட்டுக்கோங்க. சரிங்க சார். ஓகே. அது இல்ல ஜி கன்ஃபியூஷனா இருக்கு ஜி. 8க்கு பக்கத்துல இருக்கிற 1 நம்ம நோட் பண்றோம். ஆமாம். அப்புறம் ரவுண்ட் பண்ண செகண்டா எழுதணுங்களா? ஆமாம். 1 2 3 4 5 6 7 8 9. அது கரெக்ட்டுங்க ஜி. இப்போ ஃபர்ஸ்ட் 1 வந்து நம்ம ரவுண்ட் பண்ணாத 1 நம்ம எழுதுறோம். அப்போ அந்த 2 ரவுண்ட் பண்ணாதது தான் ஜி எழுதணும். எனக்கு புரியல. அதுக்குதான் மேடம் 8க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய 1 ரவுண்ட் நீங்க பண்ணிக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ரவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம் நம்ம. ஓகே ஜி. ஓகே. தென் இது ரிவர்ஸ்ல இருந்து தானே ஜி வரணும். 8ல இருந்து 1 கரெக்ட். செகண்ட் எழுதுறது. செகண்ட் டைம் எழுதுறது 8ல இருந்து 8 7 6 4 3 2 1. யார் யாருக்கெல்லாம் இந்த எண் தேவைப்படுகிறது? 19 திரிலோகவசியம். எஸ். நமது திறமைகளை வெளிக்கொண்டு வர எல்லாருக்கும் சொல்லுங்க மேடம். இதுல ரவுண்ட் பண்ணாத 5 நம்பர் இல்ல. சார். அப்புறம் ரவுண்ட் பண்ணாதது 9 இல்ல ஜி. கரெக்ட். குருஜி இதுல வந்து இந்த ரவுண்ட் பண்ணது 9 வரைக்குமே எழுந்திரணும் உடனே. ஆமா 1 மேடம். 2 3 4 ஆமா மேடம். அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து 8 7 6 4 4 4 4 3 2 2 1 குரு. அப்பா. முழுமை அடைவோம். எதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துரு? புரட்டாசி மாசம் டிஸ்கவுண்ட் ஆகுது. தீபாவளி வருதுல 20ஆம் தேதி தீபாவளி டிஸ்கவுண்ட். எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டோம். தீபாவளி பர்ச்சேஸ்லாம் இருங்க, முதல்ல நாங்க எழுதிக்கிறோம், அப்புறமா பர்ச்சேஸ் பண்றோம். இந்த 2 வெர்ஷனுமே இது 2ல எது வேணா எழுதிக்கலாம் இல்ல அப்படிதானே? சஜஷன் என்ன மேடம், 2மே எழுதுங்க. 2 வருஷனுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. 108 தடவை வரைஞ்சிட்டு 2 வருஷனுமே நீங்க தனித்தனியா இந்த மாதிரி வரைஞ்சி நீங்க உங்க கூட வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு இந்த இயந்திரத்துக்கு ஒரு விதமான எனர்ஜி லெவல் இருக்கும். 2மே திரிலோக வசியம் தான். இந்த இயந்திரத்துக்கு ஒரு இது இருக்கும். இதே வெர்ஷன் 1 இதுக்கு வேற மாதிரி ஒரு எனர்ஜி ஃப்ளோ இருக்கும். இதுல எந்த எனர்ஜி ஃப்ளோ நமக்கு செட் ஆகி நம்மள டெவலப் பண்ணணும் நமக்கு தெரியல. ரெண்டுமே சண்டே தான் எழுதணுமா சார்? ஆமாங்க. இந்த திரிலோக வசியத்துக்கான எந்திரம் சண்டே தான் மாறிடும். சொல்ல 2 எந்திரமும் நம்ம வரைஞ்சி பிராக்டிஸ் பண்ணி நம்ம கூட வச்சிருக்கும் போது எந்த எனர்ஜி நமக்கு தேவை, நம்ம வெளியில வரணும். ஐ மீன் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். நம்ம திறமைகளை வெளியில கொண்டு வரணும். ஃபாரின்லாம் போகணும் ஜாலியா. ஜனவசியம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் சூப்பரா நடக்கும். ரொம்ப பெரிய அளவுல சாதிக்கணும்.
அப்ப நம்ம 2 எந்திரத்துல எந்த எந்திரம் நமக்காக செட் ஆகுன்றது தெரியலனாலும் 2மே வச்சிருக்கும் போது ஏதோ ஒரு எனர்ஜி லெவல் நமக்குள்ள மாற்றம் வந்து நம்ம டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவோம். எஸ், ஓகே, சூப்பர். இதுவரையும் இப்ப பார்த்து ரீசெக் பண்ணிக்கலாமா? 46 ஒரு ரீசெக் பண்ணிக்கோங்க, கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு. சரி, எல்லாருமே உங்களுக்கான லக்னம் அதிபதி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்களா? மீன் பலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? ஆமா குருஜி. எஸ். லக்னத்துல இருந்து உங்களுக்கு எந்த இடம் தேவையோ அவங்கள பலப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓகே, சூப்பர். 46ல வெர்ஷன் 1 செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 46ல வெர்ஷன் 2 செக் பண்ணிக்கோங்க. இப்ப 100ல வெர்ஷன் 1 செக் பண்ணிக்கோங்க. 100ல வெர்ஷன் 2 செக் பண்ணிக்கோங்க. மகாதேவி மேடம்க்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது மலேசியாவுக்கு ஒர்க் ஆகுமா? சிங்கப்பூரம் மலேசியா மேடம் நீங்க இருக்கிறது? மலேசியாவுக்கு ஒர்க் ஆகுமா? நிச்சயமா ஒர்க் ஆகும். இப்ப அவங்க யோசிப்பாங்க, திரிலோக அவசியம் அவங்களுக்கு தேவையா? அவங்க ஃபார் இந்தியாவுக்கு வரணும். எஸ், தேவைதான். குருஜி, நான் ஜாதகம் பார்த்ததுல இதுக்கு முன்னே அப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து மேச லக்னமா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மலேசியாவுக்கும் இப்பவே அவங்க வந்து நல்லா ஃபேமஸா தான் இருக்காங்கன்னு சொன்னேன் சார். சூப்பர் மேடம். நீங்க இப்பவே ஏற்கனவே ஃபேமஸா தான் இருக்கீங்களா? நம்ம டீம்ல நீங்க தான் ஃபேமஸா இருக்கீங்க. எஸ், நம்ம டீம்ல யாரு வேணாலும் கால் பண்ணி மகாதேவி தெரியும் அவங்க தானே, மலேசியாக்காரங்க தானே, பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க தானே. எனக்கு கூப்பிடுற பேரு மீரா. அதுல வந்து நான் 19 நம்பர்ல தான் ஏற்கனவே நானே சொந்தமா எடுத்து வச்சு எடுத்தேன். சூப்பர் மேடம். எத்தனை பேர் மேடம் கூப்பிடுற பேரு? மீரா, அப்புறம் மல்லிகா, மகாதேவி. அது வீட்டுல கூப்பிடுவாங்க. அவ்வளவுதானே, இல்ல வேற ஏதாவது இருக்கா? இல்ல குருஜி, அதான் லக்னம் வந்து ரிஷ்ப லக்னம் என்னோட. அப்ப நான் வந்து ஊரு டைம் படி 2 மணி நேரம் வித்தியாசம்னால எனக்கு மேச லக்னமா கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. ஓகே, ஆக்சுவலா நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்களோ அங்க இருக்கிற அமைப்பு தான் எடுக்கணுமோ தவிர அங்கேயும் இந்தியா டைம்லாம் கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஓகே குருஜி. ஜி அந்த 101 once again காமிங்க ஜி. எஸ், ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி. இப்ப மலேசியால பிறக்கணும், யூஎஸ்ல பிறக்குறாங்க அப்படின்னா யூஎஸ் டைம் பிரகாரம் தான் அவங்க ஜாதகம் கணிக்கணுமோ தவிர யூஎஸ்ல இப்ப பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இப்ப டைம் என்னங்க இருக்கும் அப்ராக்சிமேட்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு யூஎஸ்ல இப்போ நைட் 8:30 இருக்கும் ஜி. 8:30 இருக்கும் அப்ராக்சிமேட்டா. எங்க சாருமதி மேடம் இருக்காங்களா? ஓகே குருஜி, அப்படின்னா இப்ப நம்ம அங்க போய் இருந்தாலும் நம்ம பிறந்த அந்த மலேசியால பிறந்த ஒரு ஜாதகம் தான் அங்கேயும் வேலை செய்யும். நீங்க எந்த ஆமா, இப்ப இந்தியாவில பிறந்து அமெரிக்கா மலேசியாவுக்கு வந்துட்டா மலேசியாவுக்கு தனி ஜாதகம் எழுத முடியும். நம்ம பிறந்த நேரம் பிறந்த இடம் அதான முக்கியம். அதனாலதான் முக்கியமா இல்ல இடம் வாங்கணும். அது தமிழ்நாட்டுக்குள்ளேயே வாங்கினா கூட இந்த இடத்துல பிறந்தோம் அந்த இடத்துல பிறந்தோம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும்.
அதனால நீங்க இதே கன்ஃபியூஸ் நம்ம நோட்ல எழுதும்போது ஒரு லக்னம் இருக்கும். இதே இது நம்ம வந்து டயத்தை கொடுத்து இன்னொருத்தவங்க ஃபோன் மூலமா நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, அது வந்து டைம் மாறி அவங்களுக்கு வேற லக்னம் ஆகுது. அவங்க அத பத்தி அதன்படி அந்த இத சொல்றாங்க. அப்ப எது எடுத்துக்கலாங்க? இந்த மாதிரி இருக்குது. திருக்கணித முறையில இது எழுதுறாங்க, ஜாதகம் எழுதுறாங்க. இப்ப வரதெல்லாம் அதனால வந்து 2 டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. நமக்கு ஃபர்ஸ்ட் நோட்ல எழுதுனாங்க பாத்தீங்களா, ஆமாங்க. வாக்கிய பஞ்சாங்கம். அதுபடி இருக்கிறது பெஸ்ட் மேடம். ஓகே. ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம் பழைய காலத்துல இருந்து இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. திருக்கணித முறைகள் இப்ப ரீசெண்டா வந்திருக்கிறது. ஜி பட் மெயினா இந்த சென்னை கடலூர் சைடுலாம் வாக்கியம் பண்றாங்க, எடுக்கிறாங்க ஜி. ஓகே. இந்த சைடு இப்போ சேலம் இந்த சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா திருக்கணித முறை தான் ஃபாலோ பண்றாங்க எல்லா ஜோசியருமே. ஓகே. அது ஜோதிட நிலையில பெரிய கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஆமாங்க. எது கரெக்ட், கணக்கு தான் கரெக்டா இல்ல கணக்கு கிடையாது. நாங்க அந்த காலத்துல சித்தர்கள் காலத்துல நாங்க பயன்படுத்த வாக்கிய பஞ்சாங்கம் அதான் கரெக்ட்ன்றாங்க. ஸோ வாக்கிய பஞ்சாங்கம் நல்லா கரெக்டா இருக்கு. இது எல்லாமே வந்து இலுமினாட்டிஸ் பண்ற வேலை தாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க எதை ஃபாலோ பண்ணுவீங்க, எதையுமே ஃபாலோ பண்ண முடியாது. அதுவா இதுவான்னு உட்காந்துருக்க வேண்டியதுதான். ஆமா, இந்த கன்ஃபியூஷன் இருக்கு ஜி. எல்லாம் சில பேர் இப்போ உள்ள டெக்னாலஜி பூரா திருக்கணிதம் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. அதுதான் துல்லியமா எக்ஸாக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுதான் புரியுது. அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க, அது என்னாச்சு? சோ அந்த மாதிரி ஒரு சில கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. சொல்லுங்க சார். இது மெயினா மேரேஜ் பண்ணும்போது தான் சார் அந்த பொருத்தம் பார்க்கும்போது பொண்ணு வந்து அந்த சைட்ல இருந்து வந்தா வாக்கிய பஞ்சாங்கம் கொடுக்குறாங்க, இங்கன்னா இது கொடுத்து கன்ஃபியூஷன் வருதுங்க. கரெக்ட். மனம் ஒத்து போதா? நம்மளை பொறுத்த வரையிலும் நீங்க ஜாதகம் பாருங்க, ஜோதிடம் பாருங்க, பொருத்தம் பாருங்க, எல்லாமே பாருங்க. பார்த்த பிறகு ஏன் அவங்க பேர் என்னது டைவர்ஸ் ஆகுது, ஏன் வாழ்க்கை ஒத்து வரல? நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேற வழியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, சரி வாழ்ந்துட்டு இருக்கோம், வேற என்ன பண்றது? லக்னம் குழப்பத்திலே நிறைய ஜாதகம் வந்து தட்டி போயிடுச்சு. ஆமாம். சரிங்களா? இப்ப முதல்ல பார்க்க வேண்டியது மனப்பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்தோன்னா அதுல ராமர் சீதை கதை சொல்லுவாங்களே, கண்டதும் காதல். அது ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி செட் ஆகணும் முதல்ல. ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார். இப்போ நீங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ஜனவசியம் போடணும் அப்படின்னு நம்ம பிராக்டிஸ் பண்றதும் அன்னைக்கு தான் பிராக்டிஸ் பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தான் ஆரம்பிக்கணும். இந்த எந்திரம் வரைகிறதே நீங்க சூரிய ஹோரையில ஆரம்பிக்கணும். சூரிய ஹோரையில என்னைக்கு வேணா ஆரம்பிச்சுக்கலாமா இல்ல ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிச்சுக்கலாம்? சூரியனோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் தெரியும் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் டே அன்னைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க. சூரிய ஹோரையில ஆரம்பிச்சுக்கலாம். இப்ப சந்திரன் இன்னைக்கு சந்திரனும் சூரியனும் ஃப்ரெண்டு தான். அப்ப இன்னைக்கு சூரிய ஹோரையில வரைஞ்சிக்கலாம். அதனால சரி அன்னைக்கு தான் வரையணும்னா நான் பிராக்டிஸ் பண்ண நாளாயிரும். புரியுது. இன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஆனா அது சூரிய ஹோரையில தான் ஸ்டார்ட் பண்ணணும். எஸ், இன்னைக்கு வரைய ஆரம்பிச்சாலும் சூரிய ஹோரையில தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு டவுட். ம். காய்கறிகளுக்கும் தாந்திரிக பரிகாரத்துக்கும் ஏதாவது சம்பந்தம்? காய்கறிகளுக்கும் ஓகே. இப்ப உதாரணத்துக்கு நம்ம தாந்திரிகத்துல வந்து ஒரு கிரகத்தை வந்து பலப்படுத்தணும். இப்ப சூரியனை பலப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க. சூரியன் நமக்கு லக்னாதிபதியா இருக்காரு, பலப்படுத்தணும் அப்படின்னா சூரியன் சம்பந்தப்பட்ட உணவு முறைகள் எடுத்துக்கலாம். உடம்புக்கு சூடு தரக்கூடியது, உடம்புக்கு சூடு தரக்கூடிய உணவு முறைகள் எது? மாம்பழம் எடுத்துக்கலாம், கோதுமை சார், கோதுமை, ராஜ்மா, பேரிச்சம்பழம், அன்னாசி, பப்பாளி. எஸ், அன்னாசி, பப்பாளி எல்லாமே சூடு தரக்கூடிய உணவுகள். அப்ப அதை எடுத்துக்கலாம்.
அந்த டெக்னாலஜில பாத்தீங்கன்னா உணவுகளுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்ப கிரகங்கள் எங்க வராங்க? தாந்திரிகத்துல வராங்க. அப்ப தாந்திரிகத்துக்கும் உணவுக்கும் சம்பந்தம் இருக்கு. சரி, ஓகே, புரியுதுங்களா? ஓகே. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க லைஃப்ல இது கவனிச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் இப்பயாவது கவனிங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு எந்த கிரகத்தோட சக்தி தேவைப்படுகிறதோ, உங்களுக்கு எந்த சக்தி தேவைப்படுகிறதோ அது சம்பந்தமாவே இருக்கும். இப்ப சூரியன் சக்தி உங்களுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுத்தி ஆரஞ்சு கலர், அப்புறம் சூரியனோட கலர் வேற என்னங்க? சூரியனுக்கான ஒரு விஷயங்கள் ஒரு ரெட் கலர், கிட்டத்தட்ட ஒரு கான்பிடன்ஸ் தரக்கூடிய அளவுக்கு வாக்கியங்கள். நீங்க அந்த வீட்டுல டிசைனுக்காக அந்த போர்ட் எல்லாம் மாட்டி வச்சிருப்பீங்க, டெக்கரேஷனுக்காக போட்டிருக்கோம். எஸ் யூ கேன் டூ இட், அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் போட்டிருப்போமா? அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு கான்பிடன்ஸ் தரக்கூடிய அளவுக்கு ஒரு வாக்கியங்களாக இருக்கும். நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடிய பார்வை விஷயங்கள். இப்போ மொபைல் எடுப்பீங்க, ஓபன் பண்ண ஏதோ ஒரு பிக்சர் வருது, அப்புறம் சூரியன் சம்பந்தப்பட்டது. இல்ல உங்களுக்கு எந்த கிரக நிலை தேவைப்படுகிறதோ அதற்கு சம்பந்தமாகத்தான் உங்களுக்கு எல்லாமே அமைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு நேரத்துல நம்ம வெறும் ஆரஞ்சு கலர் சட்டையா எடுத்திருப்போம். ஏன்னா அப்ப சூரியன் சக்தி நமக்கு தேவைப்பட்டிருக்கு. அடுத்த திடீர்னு ப்ளூக்கு மாத்திருவோம். சனி பகவான் சக்தி தேவைப்படுகிறது. அது தானா நடக்கும். பஞ்சபட்சி லெவல் 2 படிச்சவங்க யாராவது இருக்கீங்களா? அவங்களுக்கு தெரியும் அந்த விஷயம், நிறைய விஷயம் தெரியும். எஸ், எனக்கு சுத்தி இது நடக்குது, அது இருக்குதுன்றது அவங்க சொல்லுவாங்க. ஏன் பஞ்சபட்சி லெவல் 2 அப்படின்னு சொல்றோம்னா, அதுல காரகம் பார்ப்போம். 16 விதமான காரகம் பார்ப்போம் ஒரு பட்சிக்கும். அதுல நிறைய பேருக்கு வந்தது, எஸ் எனக்கு இது ஏற்கனவே அமைஞ்சிருக்கு, இது ஏன் நமக்கு தோணுச்சுன்னு தெரியல, இதை வாங்கியிருக்கிறேன், ஏன்னு தெரியல, ஆனா இப்பதான் அதுக்கான காரணம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. குருஜி, இப்படிதான் ஒருத்தவங்க, நான் ரொம்ப சிவப்பும் ஆரஞ்சும் போடுவேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர். அப்போ எனக்கு தெரியல, எனக்கு அந்த கலரை பார்த்தாலே எனக்கு அந்த சட்டை அந்த மாதிரி வாங்க தோணும். திடீர்னு நான் பச்சைக்கு மாறிட்டேன், கிரீனுக்கு. அப்போ ஒருத்தவங்க என்னை பார்த்து கேட்டாங்க, நீயா என்ன ஃபாலோ பண்றியா? நான் கிரீன் போடுறேன், நீயும் கிரீன் போடுறியா அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்க, கன்வெர்டட் பச்சைன்னு சொல்லிடுங்க. நான் சொன்னேன், இங்க பாருங்க, இல்ல நான் அதுக்காக போடல. எனக்கு திடீர்னு அந்த கலர் மேல எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த கலரை பார்த்தா, அதனாலதான் நான் போடுறேன். இப்ப நீங்க சொன்னோன்னுதான் எனக்கு ஃபீல் பண்ணுது. அப்போ உங்களுக்கு புதன் சக்தி தேவைப்பட்டிருக்கு பச்சை கலர் எடுக்கும்போது. அப்போ புதன் சக்திக்கான கலர் நீங்க அது அட்ராக்ட் ஆகுது, நீங்க வாங்குறீங்க, அந்த ட்ரெஸ் போடுறீங்க, புதன் சக்தியை ரிசீவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சோ அந்த மாதிரி எல்லாமே நமக்கு தெரியாமே நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நம்ம தான் இருக்குது. சரி, கீழகோசியம் கரெக்டா எழுதிட்டோமா? எந்திரம் இப்ப எனக்கு ஒயிட் பிடிச்சிருக்கு, ஏன் தெரியல குருஜி. ஏன் தெரியலையா? ஏன் தெரியல சொல்லக்கூடாது, தெரிஞ்சிருக்கணும். இல்ல, தெரியுது. நான் என்னோட லக்னம் தெரியலையப்பா. ரிஷபம். ரிஷபத்துக்கு யார் அதிபதி? சுக்கிரன். சுக்கிரனுக்கான கலர் என்ன? வெள்ளை. அதனாலதான் உங்களுக்கு ஒயிட் பிடிச்சிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க லக்னத்தை பலப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஆமா குருஜி. எஸ், அதான் நடந்துகிட்டு இருக்கு. லைவ் எக்ஸாம்பிள். எந்திரம் இல்லாத எல்லா விஷயத்துக்கும் பரிகாரங்கள் மாதிரி இருக்கா? தாந்திரிக பரிகாரம் திரும்ப கேளுங்க மேடம்.
எந்திரம் வரையும், எந்திரம் வரைஞ்சு பலப்படுத்துறோம். தாந்திரிக பரிகாரத்துல இப்ப ஜோசியம் போனா வந்து பெருசா ஒரு லிஸ்ட் தருவாங்க. சரி தாந்திரிக மேடம். பரிகாரம்னா சின்னதா நம்ம பண்ணிக்கலாம். அந்த இவ்வளவு டேஸ்க்குள்ள பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன திருமணத்துக்கு, தொழிலுக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் மாதிரி இருக்கா? இப்ப நம்ம இதை பார்க்கதான் பரிகாரம். பரிகாரம்னா நம்ம வந்து கோயில் போகணும், அன்னதானம் கொடுக்கணும், வஸ்திரதானம் கொடுக்கணும், இது மாதிரி செலவு பண்ணி பண்ணணுன்றதான் பரிகாரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல சின்னதா சின்ன சின்ன விஷயம் மாதிரி. கல்யாணம் இது சின்ன விஷயம், கரெக்ட் தான். அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இந்த இந்த இது நடக்கணும்னா இந்த காயை சாப்பிடணும், இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஏற்கனவே நம்ம பல செலவு பண்ணி கோயில் போயிட்டு வரதெல்லாம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுல உக்காந்த இடத்துல இருந்தே எந்திர மாதிரி சொல்லி கொடுக்கறதே சின்ன விஷயம். அதுக்கும் கீழே இன்னும் வந்து அதெல்லாம் முடியாதுங்க எங்களால. அதுக்கே நாங்க வந்து எவ்வளவு பேர் லேசித்து நம்ம பலப்படுத்திடுவோம். ஸ்மார்ட் ஒர்க்னு சொன்னீங்க இல்லையா? அதனால அந்த மாதிரி ஏதாவது ஸ்மார்ட்டா ஏதாவது இருக்கா? இதுக்கு மேல ஸ்மார்ட் ஒர்க் கேக்குறீங்களா? எந்திரங்கள் குறியீடுகள் தவிர இன்னும் ஸ்மார்ட்டா? சரி. இப்ப திருமணத்துக்கு வந்து 7ஆம் இடம் பலப்படுத்திட்டு ஆணா இருந்தா சுக்கிரன் பலப்படுத்தணும். ஆமாம். இப்ப அந்த 7ஆம் இடம் யாருன்னு பாருங்க. சுக்கிரன் சொல்லியாச்சு. சுக்கிரனா ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுக்கலாம். அவங்கள ஒயிட் கலர் ட்ரெஸ் போட சொல்லுங்க. அதுவும் செலவுன்றீங்களா? சரி, ஓகே. அதுக்கும் காய்கறிகள் சாப்பிட்டாதான் வேணுன்றீங்களா? அப்ப சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமா எடுத்துக்கலாம் இப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதுக்கு இந்த இந்த ப்ராசஸ் செய்யுங்க, இது கூட இது செய்யுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேக்குறேன். சரி, அப்ப இன்னும் சிம்பிளா வேணா சுக்கிரனுக்கான பிரேஸ்லெட் எதுங்க? கிளியர் குவார்ட்ஸ் தேடுறீங்க? கிளியர். ஆமா, கிளியர் குவார்ட்ஸ். கிளியர் குவார்ட்ஸ் பிரேஸ்லெட் வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. 7ஆம் இடம் யாருன்னு பாருங்க. 7ஆம் இடம் யாரு, அதுக்கான பிரேஸ்லெட் எடுத்து வாங்கி போட்டுக்க சொல்லுங்க. அந்த ஸ்டோன் தண்ணி குடிக்கலாம். அதாவது ரம்யா மேடம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நோகாம நோம்புக்கு முன்னுன்றாங்க. நாம கத்துக்கலாம்ல. நிச்சயமா தெரிஞ்சுக்கும் மேடம். இதை தவிர்த்து வேற எல்லாம் இருக்கா? இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கேக்குறது என்னன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க சார், வீடு வாடகைக்கு வரணும்னா நம்ம இந்த சாம்பிராணி காமிக்கிறதுல இந்த வெண்கடுகு இல்ல வெண்கடுகு எல்லாம் போட்டு நம்ம தூபம் காட்டினா நமக்கு அது சீக்கிரம் நடக்கும்னு ஒரு சிலர் சொல்றாங்க. அந்த மாதிரி அவங்க கேக்குறாங்க. வெல்லம், பொட்டுக்கடலை அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க இல்லையா? சீக்கிரமா சேல்ஸ் ஆகணும். கரெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு? ஓகே, இருக்கு மேடம். ஒன்னொன்னா அப்படி தெரிஞ்சுக்கிட்டே வரலாம். டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிட்டு வருது இல்ல? இதுக்கும் இன்னும் ஷார்ட்டா ஒரு படத்துல ஒரு வசனம், அதுக்கும் மேல அந்த மாதிரி இதுக்கும் இன்னும் ஷார்ட்டா இன்னும் 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 கரெக்ட் தான். ஏன்னா ஃபாஸ்ட் வேர்ல்டு இது, இமீடியட்டா நடக்கும்னு எதிர்பார்க்கறது. எஸ், இன்ஸ்டன்ட். இன்ஸ்டன்ட் காஃபி யாராவது குடிச்சிருக்கீங்களா? சீரியஸா தான் கேட்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி குடிச்சிருக்கீங்களா? குடிச்சது இல்லையா? அப்படி சொல்லுங்க மேடம். என்னதான் இருந்தாலும் ஃபில்டர் காஃபி தான். காஃபி லவர்ஸ் பாருங்க எத்தனை பேர் வராங்க பாருங்க. இப்ப தெரியுதா? இன்ஸ்டன்ட் காஃபி ஒரு பேக்கெட் கிடைக்குது. கொதிக்கிற தண்ணியில அதை போட்டா காஃபி, அவ்வளவுதான். அதுல சர்க்கரை, காபி தூள், பால் பவுடர் எல்லாம் கலந்து வச்சிடுறாங்க. அவசரத்துக்கு தேவைப்படும். ட்ரெயின்ல கொடுப்பாங்க. சுடுதண்ணில கலந்து குடிக்க வேண்டியதுதான். சரி, ட்ரெயின்ல கூட பால் பவுடர் தனியா, காஃபி பவுடர் தனியா கொடுப்பாங்க. இது அதுவும் கிடையாது, ஒரே பேக்கெட் எடுத்து சுடுதண்ணில போட்டீங்கன்னா கலக்குனீங்கன்னா போதும். எஸ், எல்லாமே சேர்த்தே கொடுக்குறாங்க. இப்ப மாத்திட்டாங்களா? அவங்களும் டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டாங்களா? வந்தே பாரு. அதுலயா? ஓகே. ஸோ அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி டிகாஷன்லாம் வேற கிடைக்குது கடையில, பேக்கெட்ல போட்டு விற்கிறாங்க. நீங்க கேட்குற ஃபில்டர் காஃபி எல்லாம் கெமிக்கல். என்னதான் இருந்தாலும் அது ஃப்ரெஷ் தான். அதுதான் இல்லை, ஒரிஜினல் தான் பாச்ச.
ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு சிட்டிக்குள்ள போயிருந்தோம். சிட்டிக்குள்ளனா அங்க மாடுலாம் இருக்காது பாருங்க. மாடு ஆடுலாம் பார்க்கவே முடியாத ஏரியா தான் சிட்டி, வேற எதுவும் இல்லை. மாடு ஆடு நாய் கூட அதிகமா இருக்காது, வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க நாய். அந்த ஏரியா தான் சிட்டி. அதானே சிட்டி. பூ கூட வாங்க முடியாது, ஒரு முழம் பூலாம் தெருவா சுத்தம். தெருவில் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்க வேண்டியது பூ கூட ஒரு முழத்தை. அதான் சிட்டி. சரிங்களா? அந்த மாதிரி ஏரியால கிளாஸ் எடுக்க போயிருந்தோம். இப்ப பசங்கிட்ட கேட்கும்போது, ஏய் பால் குடிக்கிறீங்களா? எஸ் எஸ் அப்படின்னாங்க. எங்க பால் எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டா, பக்கத்துல ஆவின் பூத்துல இருந்து கிடைக்குது அங்கிள். என்னது ஆவின் பூத்துல இருந்தா? ஆமா, பாக்கெட்ல கிடைக்குது. யோ, மாடுதான் ஏன் பால் கொடுக்கும்? நாங்க படிச்சிருக்கோம் அத. கவுஸ் கிவ்ஸ் மில்க்ஸ் படிச்சிருக்கோம், பார்த்தது இல்ல. கிணறு தெரியல. எத்தனை பேர் கிணறு பார்த்திருக்கீங்க? எத்தனை பேர் கிணறு தண்ணி இறைச்சிருக்கீங்க? கிணறு பார்க்கல. வெல் அப்படின்னா படத்துல பார்த்திருக்கோம், மீன் போட்டோல பாக்குறோம், அவ்வளவுதான் வெல். அதுல தண்ணி இறைக்கலாம். தண்ணி இறைக்கலாம், அது எப்படி இறைக்கிறது? பக்கெட் போட்டு கயிறு போட்டு தெரியல. ஓகே, டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே வருது. நமக்கு தெரிஞ்ச பழைய விஷயங்கள்லாம் மறைஞ்சிக்கிட்டே வருது. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு தாந்திரிக பரிகாரம் சரிங்களா? திடீர்னு நமக்கு மணி ஃப்ளோ வர்றதுக்கு, இப்ப நமக்கு அர்ஜென்ட்டா தேவைப்படுது, மணி அட்ராக்ஷன் பண்ணணும், திடீர்னு வர்றதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை வந்து என்னைக்கே செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தான் செய்யணும், அது சுக்கிரவாரில செய்யணும். A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க, ஒயிட் ஷீட் எடுத்துக்கிட்டு கல் உப்பு இருக்கு பார்த்துங்க, கல் உப்பு கொஞ்சமா எடுத்து லைட்டா அந்த A4 ஷீட் மேல தடவணும். லைட்டா தடவணும். ஏன்னா லைட்டா தடவை சொன்னதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாரு, பேப்பர் கிழிஞ்சிச்சுனாரு. அவ்வளவு அழுத்தலாம் வச்சு தடவக்கூடாதுங்க. பாடி மசாஜ் பண்றோம், லைட்டா தடவி விடுங்க. மொபைல் டச் பண்றோம் பாருங்க. என்னங்க? மீன்ல உப்பு கண்டம் போடுறோம்ல, அது மாதிரி பண்ணிருப்பேன். அந்த மாதிரி இப்ப மொபைல் டச் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி மொபைல் டச் பண்ற மாதிரி லைட்டா உப்பு போட்டு தடவிடுங்க. சரி, தடவிட்டு அந்த உப்பெல்லாம் தடவி எடுத்துருங்க. அதோட எஃபெக்ட், அந்த உப்போட எசன்ஸ் மட்டும், எஃபெக்ட் மட்டும் அதுல இருக்கணும். சரிங்களா? எடுத்துட்டு நான் சொல்றது அப்படி எழுதிக்கோங்க. ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். குருஜி இருங்க, மெதுவா சொல்லுங்க. ஏகம், இவ்வளவு மெதுவா போதுமா மேடம்? ஓகே. ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். சித்திக்கும் அப்படின்னா சக்சஸ் ஆகும்னு அர்த்தம், சித்தியாகும். Once again, Ji, please. ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். சரிங்களா? இது அதுல எழுதணும். எந்த கலர் பென்ல எழுதணும் அப்படின்னா ரெட் கலர் பென்ல எழுதணும். எழுதிட்டு அந்த ஷீட் முன்னாடி வச்சுக்கிட்டு 108 தடவை சொல்லணும். ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். சரி, அதுக்கப்புறமா தினமும் 44 டைம்ஸ் எழுதணும். தனியா இதே மாதிரி உப்புல இல்லைங்க, தனியா நம்ம எழுதணும். தனியா ஒரு நோட் போட்டு 54 டைம்ஸ் எழுதணும். 54 டைம்ஸ் எழுதணும் தினமும். சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பணம் வந்துருச்சு அப்படின்னா ஓகே, டன்.
சப்போஸ் எத்தனை நாளைக்கு எழுதணும்? பணம் வர வரையிலும் நீங்க என்ன அமௌண்ட் கேட்குறீங்களோ, என்னைக்குள்ள நீங்க கேட்குறீங்களோ அத்தனை வரலும் எழுதணும். சரி, இப்ப நம்ம இந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறோம், ஒரு வாரம் ஆயிடுச்சு, அடுத்த வெள்ளிக்கிழமை மறுபடியும் பேப்பர் மாத்திடணும். பேப்பர்ல மறுபடியும் A4 ஷீட் எடுத்து அதுல அந்த லைட்டை உப்பு தடவி அது நடந்தாலும் நடக்கலைனாலும் வீக்லி ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணி பணம் வந்துருச்சுன்னா நீங்க அடுத்ததுக்காக எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்ப நீங்க 5 lakhs கேக்குறீங்க, இந்த மாசத்துக்குள்ள எனக்கு வேணும்னு கேக்குறீங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க, ஒரு வாரம் ஆச்சு, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, நான் வர வேண்டியது இருக்கு, என்ன பண்ணணும்? பேப்பர் மாத்திடணும், வந்துடும், கிடைச்சிடும். தாந்திரிக பரிகாரத்துல ஒரு முக்கியமான விஷயம் 108 டைம்ஸ் எழுதணுமா மாஸ்டர்? என்னங்க? டெய்லியுமே 108 டைம்ஸ் 54 டைம்ஸ் எழுதணும் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த பேப்பர்ல உப்பு தடவிட்டு அதுல எழுதுறோம், ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். ஒரு தடவை எழுதிட்டோமா? எழுதிட்டு அந்த பேப்பர் முன்னாடி வச்சுக்கிட்டு 108 டைம் சொல்லணும். இது ஃப்ரைடே. சாட்டர்டே 54 டைம்ஸ் எழுதுறோம், சண்டே 54 டைம்ஸ் எழுதுறோம், இன்னைக்கு தேர்ஸ்டே வரையிலும் 54 டைம்ஸ் எழுதிட்டு வரோம். அடுத்த ஃப்ரைடே வந்துருச்சு, மறுபடியும் வேற பேப்பர் எடுத்து லைட்டா உப்பு தடவி மறுபடியும் அந்த பேப்பர்ல எழுதிட்டு மறுபடியும் 108 டைம் சொல்லணும். 54 டைம் எழுதணும், 108 டைம் சொல்லணும். 54 டைம் டெய்லி எழுதணும். அந்த ஒயிட் பேப்பர் A4 ஷீட்ல உப்பு தடவி எழுதுறோம் பாருங்க, அன்னைக்கு மட்டும் 108 டைம் சொல்லணும். ஃப்ரைடே மட்டும். வணக்கம். அந்த பழைய பேப்பரை தண்ணியில போட்டணுமா சும்மா கீழே போட்டுடலாமா? தண்ணியில போட்டுடலாம் மேடம். தண்ணியில போட்டு. ஆமா. அது பணம் வந்ததுக்கு அப்புறம் தானே பண்ணணும். இப்ப வெள்ளிக்கிழமை பேப்பர் மாத்துறோம்ல, ஆமா. அப்ப பேப்பர் மாத்தும்போது பழைய பேப்பர் என்ன பண்றது? அதுக்குள்ள நமக்கு அந்த பணம் நம்ம நினைச்ச பணம் நமக்கு வரணும் இல்லைங்களா? வந்துருச்சு அப்படின்னா அந்த பேப்பர்ல வந்த பிறகு தண்ணியில போட்டுடலாம். வந்த பிறகு பொண்ணு அது வரைக்கும் வீட்லயே வச்சுக்கணும். ஆமா, தனியா வச்சிருக்கலாம். பட் ஆனா பேப்பர் மாத்தணும். எஸ், ஃப்ரைடே அன்னைக்கு பேப்பர் மாத்திடணும். வந்துருச்சுன்னா மட்டும்தான் பழைய பேப்பரை தண்ணியில போடணும். எஸ். குருஜி, ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு டைம் எழுதிட்டு 108 வாட்டி அந்த மந்திரம் இது பண்ணிட்டு, அப்போ செகண்ட் டே வந்து 54 டைம்ஸ் எழுதிட்டு ஒரு வாட்டி தான் சொல்லணுமா குருஜி? 54 தடவை எழுதும் போது நீங்க 54 தடவை சொல்லுவீங்கல்ல, அப்ப சொல்றதும் எழுதுறதும் ஒண்ணா நடக்கும். சில சமயம் காலையில வைப்பேன், நான் எப்படி வச்சாலும் கொடுத்து விட்டுறேன். உங்களுக்கு மத்தியானமே வச்சா ஓகேவா இருக்குமா? சுட சுட. சரி, ஓகே. அங்க மியூட்டை ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா இங்க மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு அங்க போன்ல பேசிட்டு இருக்காங்க. எனக்கு கொடுத்து விட்டாலும் ஓகே, நீங்களே வந்து கொடுத்தாலும் ஓகே தான். ஏன்னா ஒரு 10 கிலோ 15 கிலோ கோல்டு கொடுப்பீங்களா? நான் ரெடியா இருக்கேன்ப்பா வாங்கிக்கிறதுக்கு. ஓகே, தேங்க்ஸ் மேடம். கோல்டா மேடம், டைமண்டா? ஒரு 5 கிலோ 10 கிலோ போதும். எனக்கு சார் சுட சுடவா? ஓ, சுட்ட தங்கமா இருக்குமோ? ஓகே, சரி, ஓகே. சரி, இப்ப திரிலோக வசியம் வரலும் எழுதியிருக்கிறோம். அடுத்தது இன்னைக்கு இந்த தாந்திரிக பரிகாரம் இன்னொன்னு கத்துக்கிட்டோம். இது ஈஸியா இருக்க மேடம், ரம்யா மேடம்? ஓகே ஜி. இப்ப ட்ரெயினுக்குலாம் நமக்கு டிக்கெட் கிடைக்கணும்னா அதுக்கும் இருக்குங்களா ஜி? ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கும், ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் மேடம்.
அதான் ரொம்ப சம்டைம்ஸ் நமக்கு கிடைக்காம இருக்கும்ல ஜி, ஒரு அவசரம்னா கூட. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல லக்னம் பலப்படுத்தினா போதும் மேடம். இப்ப நீங்க சரம் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் கேள்வியா கேக்குறீங்க பாருங்களேன், எப்படி இருக்கும் என் மனசு, நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாத்தீங்களா? இப்ப ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றீங்க, என்ன சரம் அடிச்சு எடுத்தா டக்குன்னு நடக்கும்? எங்க திடீர்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன சரம் வச்சு எடுத்தா கிடைக்கும்? ரைட்டா லெஃப்டா? எனக்கு தான் கேட்கலையா, வேற யாருக்கும் கேட்கலையா? இவ்வளவு நேரம் கேட்கல கேட்கல குருஜி. மாஸ்டர் எதுவுமே. ஓகே லெஃப்டா மட்டும் தான் கேட்டுச்சு குருஜி, வேற எதுவும் கேட்கல. ஓகே. இப்ப ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னாங்க, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றதுக்கு அர்ஜென்ட்டா என்ன பண்ணணும்? சரம் மாத்தணும். எந்த சரம் இருந்தா ட்ரெயின் டிக்கெட் டக்குன்னு கிடைக்கும்? ரைட் பிரீத் இருக்கணுமா, லெஃப்ட் பிரீத் இருக்கணுமா? கேள்வி கேட்டு அவங்க பாட்டு எழுதிட்டு இருக்காங்க, கண்டுக்கவே இல்லை பாருங்க. தெரியல ஜி, அதனால ஓகே, ரைட் பிரீத் ஆர்டர். எனக்கு இமீடியட்டா எனக்கு டிக்கெட் புக் ஆகணும் அப்படின்னா ரைட் பிரீத் எடுத்து எடுங்க. அதுக்கு தான் நம்ம நிறைய டெக்னாலஜி படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஜி. ஓகே, சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு இன்னும் சில எந்திரங்கள் கத்துக்கலாம், சில தாந்திரிக பரிகாரங்களும் கத்துக்கலாம். அதுக்கு ஒரே ஒரே ஒரு கேளுங்க கேளுங்க. இப்ப ஏதாவது தொலைச்சிட்டோம், ஏதோ நம்ம மெயில் ஏதோ பாஸ்வேர்டே கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோம், தெரியவே இல்லை, மறந்துட்டோம், டோட்டலா மறந்துட்டோம், வேறவங்க இது நம்மளுது இல்லை, அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது ஏதோ ஒரு தொலைக்கிறது, அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது வழி? கண்டுபிடிக்கிறதுக்கு ரேக்கி தெரிஞ்சா சோக்கரை சிம்பல் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம். பஞ்சபட்சியில அரசு, உங்க பட்சி அரசுல இருக்கும் போது நீங்க ட்ரை பண்ணா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் அதிகார பட்சியா இருக்கிற அன்னைக்கு அரசுல இருக்கும்போது. இப்ப தாந்திரிக பரிகாரத்துல நீங்க லக்னம் பலப்படுத்தி லக்னத்துக்கான விஷயங்கள் செஞ்சுட்டு நீங்க கேட்டது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நம்மளுக்கு வந்து உணர்த்துங்களா? ஆமா, உணர்த்தப்படும். சரி, சொல்லுங்க மேடம். சார் இது வந்து நான் உங்ககிட்ட கேட்டா எனக்கு ஏதாச்சும் ஆன்சர் கிடைக்கும் அதனால கேக்குறேன். கிளாஸ்க்கு சம்பந்தம் இல்லாத கேள்விதான் இது. கேளுங்க மேடம். முன்னாடி எங்க அம்மாவோட கசின் இறந்துட்டாங்க சார். புரியல, திரும்ப கேளுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா அவங்கள வந்து நானு மாமான்னு கூப்பிடுவேன் சார். வந்து இன்னைக்கு ஒரு நைட் நேரம் எனக்கு ஒரு கனவு வந்தது. வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஊருக்கு வெளியில புளிய மரத்துக்கிட்டக்க அவரு உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சார். அவர் வந்து முகத்தை வந்து கையால மூடி அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. கிழித்த ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. நான் கிட்டக்க போகும்போது தண்ணி வேணும்னு கேட்டு அழுகிற மாதிரி தெரியுது சார். இது நான் என்ன எடுத்துக்கிறது சார்? சரி, ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பூஜை ரூம்ல வைக்கலாம். சவுதியில நான் எப்படி? நீங்க சவுதியில இருந்தாலும் ஒரு டம்ளர் தண்ணி எடுக்க முடியாது, சவுதியில தண்ணி கிடைக்காத என்ன? இல்லைங்க சார், அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க தானே இது பண்ணணும். நீங்க நம்ம செய்யலாமா அப்படி? உங்ககிட்ட தானே கேட்டிருக்காங்க. ஆ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து எஸ் சார். ஹால்ல கிழக்கு திசையில வச்சிருங்க. ஒரு டேபிள் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேபிள்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுட்டு சரிங்க சார். வச்சுட்டு நீங்க தண்ணி கேட்டிருக்கீங்க, நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லி வச்சிருங்க. சரிங்க சார். இது நீங்க பண்ணா போதும்.
சரிங்க சார். அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஏக்கத்துல இருந்து அவங்க ஃபேமிலி கிட்ட போய் கேட்டிருக்காரு, அவங்க கொடுக்கல. ம். சோ அதனால உங்களுக்கு நீங்க சூட்சமத்தை பாக்குறாள் நீங்க, ம். அதனால உங்களுக்கு உணர்த்தி இருக்காங்க. இதனால எனக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா சார்? வராது. சரிங்க சார். ஜி வாழ்க வளமுடன் ஜி. வாழ்க வளமுடன் மேடம். ஜி ஆக்சுவலா அவரு சவுத் ஈஸ்ட்ல இருக்காரு, தென்கிழக்குல இருக்காரு. ம். ஆ, ஒரு கண்ணாடி வச்சு மிரர் முகம் பார்க்கும் கண்ணாடி வச்சு ஆ, நீங்க சொன்ன அந்த தண்ணிய வைக்க சொல்லுங்க ஜி. ஓகே மேடம். ஒரு மேடம். ம். 3 நாள் இது தொடரட்டும். ஓகே. 4வது நாள் அந்த தண்ணி அவங்க வைக்கிறத எடுத்து அருகிலுள்ள ஏதாவது ஒரு செடிக்கு விட்டுற சொல்லுங்க ஜி. சரி, ஓகே. வாழ்க வளமுடன் ஜி. வாழ்க வளமுடன் மேடம். ரேவதி மேடம் ஓகேங்களா? எஸ். எஸ் சார். ஓகே. தேங்க் யூ சார். இது செய்யுங்க, அந்த ஆத்மா சாந்தி அடைவாங்க. சரி, ஓகே. குருஜி இப்போ நீங்க இதுல இந்த ரேக்கி விஷயங்கள் கேட்கும்போது கத்துக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த டைம் பார்க்காக தள்ளி போடலாம்னு பார்த்தேன். பட் இப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது நம்ம இம்மிடியா கத்துக்கலாம் அப்படின்னு தோணுது குருஜி. அடுத்து எப்போ குருஜி? இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்க நினைக்கிறேன் இல்லைங்களா? 8ஆம் தேதியா? ஆமா, அந்த 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆச்சு நியூ பேட்ச். அடுத்த பேட்ச் வந்து நவம்பர் 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏற்கனவே கலந்த பேட்சோட ரெக்கார்டிங் இருக்கு, நம்ம வந்து கலந்துக்கிட்டீங்களா அதை பார்த்துடலாம், பார்க்க ஆரம்பிக்கலாம். ரெக்கார்டிங் ஷேர் பண்றேன். நவம்பர் ஜாயின் பண்ணுறேன் குருஜி. நவம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளிநாடு போறேன். சரிங்க, நவம்பர் 1 ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. சுஜி இப்ப அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, 4வது நாள் தண்ணியை செடிக்கு ஊத்திட்டு சொல்லி, அந்த ஆமா, 3 நாள் தண்ணியை என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் 3 நாள் வைக்கிறாங்க இல்லையா? அதுவும் செடிக்கு ஊத்திடணும் மேடம். அதாவது மொத்தத்துல 4 நாள் வச்சா போதும். ஆமா, 3 நாள் வச்சா போதும், 4வது நாள் எடுத்து ஊத்தணும். ஓஹோ. அந்த 3 நாளும் டெய்லி ஊத்தக்கூடாது, அது அப்படியே இருக்கணும். அந்த தண்ணி வைக்கிறோம் இல்ல, அது காலையில எடுத்து கீழே செடிக்கு ஊத்தாம அப்படியே வச்சிருக்கணுமா இன்னைக்கு 3 காலையில நாளைக்கு? வைக்கிறீங்க, அடுத்த நாள் காலையில எடுத்து தண்ணியை ஊத்திட்டு அந்த டம்ளர் கிளாஸ் வாஷ் பண்ணிட்டு புதுசா தண்ணி எடுத்து மறுபடியும் வைக்கிறீங்க. பகல்ல வைக்கணும். ஆமா, காலையில வைக்கணும். காலையில வச்சிருங்க. அப்ப 4 நாள் வைக்கணும். சரி மேடம். வாழ்க வளமுடன் ஜி. வாழ்க வளமுடன் மேடம். அவங்க அந்த தண்ணி வைக்கும் நேரம் பார்த்தோம்னா இது யமகண்ட நேரத்துல வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அந்த தண்ணி வந்து ரெகுலரா மாத்திடணும். எல்லா தண்ணியும் சேர்த்து ஒட்டுக்கா செடிக்கு இது பண்ணணும். சரி மேடம். வாழ்க வளமுடன். ஓகே. மேடம் இப்ப யமகண்ட நேரம் உங்க கண்ட்ரில அங்க யமகண்ட நேரம் பாருங்க, சரிங்க சார். பார்த்துட்டு அந்த நேரத்துல தண்ணி வைங்க. ஒரு தனி பவுல் ஒன்று வச்சுக்கோங்க பெருசா. இந்த தண்ணி எடுத்து அது இந்த பவுல்ல வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா தண்ணி வைங்க அடுத்த நாள். சரிங்க சார். சோ 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் என்ன பண்ணுங்க, மொத்த தண்ணியும் எடுத்து செடிக்கு ஊத்திடுங்க. சரிங்க சார். சார் இந்த மாதிரி கனவு எல்லாம் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் இருக்கா சார்? கனவு வராம இருக்கிறதுக்கு இது கெட்ட கனவு கிடையாது மேடம். இந்த கனவு அதாவது அந்த ஆத்மா வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யாரும் அதை கவனிக்கல அப்படின்றதால இதை கவனிக்க கூடியவங்க யாரும் அவங்க கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த சூட்சமத்தை பார்க்கக்கூடியவங்க நீங்கன்றதால உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நீங்க செஞ்சா போதும், நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆல்வேஸ் குருவோட ப்ரொடெக்ஷனும் பிரபஞ்சோட ப்ரொடெக்ஷனும் இருக்கிறதுனால நமக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது, தைரியமா செய்யலாம். சரிங்க சார். தேங்க்யூ சார்.
நல்ல விஷயங்கள் தான் வரும். அந்த குருஜி ஆத்மாவோட அந்த ஆத்மா சாந்தி அடையும் போது உங்களை வாழ்த்துவாங்க. சரிங்க சார். அதனால நான் நல்லதான் நடக்கும். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம். நார்மலா குருஜி எனக்கு ஒரு டவுட் குருஜி. இது வைப்பாங்க இல்ல ஜி, போட்டோக்கு வாட்டர் டெய்லி அது அவங்க வீட்டுல வைக்கணும் மேடம். ஆ அவங்க வீட்டுல வைக்கிறாங்களா இல்லைன்னு தெரியல நமக்கு. இவங்க கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம போட்டோ வைக்க கூடாது, அவங்கள நினைச்சு வைக்கணும். யாரு இல்ல கிளம்பிட்டாங்களோ அவங்கள நினைச்சு வைக்கணும். இப்ப இதெல்லாம் ஃபார்மாலிட்டியா போச்சு. போட்டோவா வச்சிருப்பா அப்படியோ, ஓகே அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுவா, அப்படி இருக்காங்க. வைக்க கூடாதுங்களா ஜி போட்டோ? கண்ணாடி தான் வைக்கணுங்களா மேடம்? போட்டோ வச்சுட்டு போட்டோக்கு வைக்கிறோம் பாருங்க, போட்டோக்கு வைக்கல, அந்த ஆத்மாவுக்கு வைக்கிறோம் நம்ம தண்ணி, அந்த உணர்வு நிலையில வைக்கணும். சரிங்களா? இவங்களுக்கு செய்யக்கூடிய ரேவதி மேடம் இப்ப செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா, கண்ணாடியை வச்சு சின்னதா ஒரு கண்ணாடியை வச்சு அதுக்கு முன்னாடி வைக்கணும் தண்ணி. வாழ்க வளமுடன் ஜி. வாழ்க வளமுடன் மேடம். இந்த செஷன் நடந்துட்டு இருக்கும் போதே ஒரு ஒரு ஃப்ரேம்குள்ளர இருக்கிற ஒரு போட்டோ அவங்களுக்கு மாலை போட்டு இருந்த மாதிரி திரும்ப திரும்ப காண்பிக்கப்பட்டுட்டே இருந்ததுங்க ஜி. எனக்கு என்ன உணர்த்துறாங்க, ஏன் இப்படி வந்துட்டே இருக்கு, அது ஒரு ஆண் அப்படின்றது தெரிவிச்சிட்டாங்க. செஷன் முடியறதுக்குள்ளார அதுக்குண்டான பதிலையும் காண்பிச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கண்ணாடி அப்படின்றது அவங்க வச்சு எடுத்து வீட்டுக்கு வெளியே அதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணிடணும். முடிஞ்சா நிலத்துக்கு உள்ளர புதைச்சி வச்சிட சொல்லுங்க, ரொம்ப தூரத்துல. அவங்க போக கூடாது, அதாவது அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும். அப்படின்ற இடத்துல அது நிலத்துக்குள்ளர புதைச்சிட சொல்லுங்க ஜி. வாழ்க வளமுடன். மேடம் நீங்க இருக்கீங்களா? ரேவதி மேடம் லைன்ல இருக்கீங்களா? எஸ். ஒரு சின்னதா ஒரு புது கண்ணாடி வாங்கிக்கோங்க மேடம். பவுல் மாதிரியா சார்? கண்ணாடி மிரர், ஒரு சின்ன மிரர் வாங்கிக்கோங்க. அந்த மிரர் வாங்கி அந்த ஒரு டேபிள் மாதிரி வச்சு அந்த மிரருக்கு பக்கத்துல வந்து அந்த டம்ளர் தண்ணி வச்சிருங்க. 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து மரத்துக்கு செடிக்கு ஊத்திடுறோம். அந்த கண்ணாடியை கொண்டு போய் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல கொண்டு போயிட்டு ஒரு பள்ளம் மாதிரி அதை தோண்டி அதை உள்ள வச்சிருங்க. அங்க வச்சுட்டு புதைச்சிருங்க. சரி, அந்த இதுல எது மேடம்? தண்ணி வைக்கணும்ல சார், அது வீட்டுக்கு வெளியில உள்ள இடத்துல வைக்கணுமா, வீட்டுக்குள்ள வைக்கணுமா? தண்ணீர் வைக்கிறதுங்களா? மாடியில, மொட்டை மாடியில அது மாதிரி. ஹால்ல வைக்க வேணாம், பால்கனி அந்த மாதிரி தான் அங்க கூட வைக்கலாம் மேடம். ஓகே மேடம். சரி குருஜி எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க மேடம். குருஜி என்னோட பிரதர் இது மாதிரி தான் குருஜி, ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு குருஜி. என்னோட அக்கா கனவுல போயிட்டு இதே மாதிரி தான் தண்ணி வேணும், உடம்பெல்லாம் எரியுதுன்ற மாதிரி கேட்டாரு. அக்கா வந்துட்டு எங்க தம்பி ஒய்ஃபு கிட்ட கொண்டுட்டு போயிட்டு அந்த இறந்த இடம் இருக்கு இல்லைங்களா, சமாதி பண்ண இடம், அந்த இடத்துல கொண்டு போய் தண்ணி வைங்க நீ வைங்க அப்படின்னு சொல்லி தம்பி ஒய்ஃப் கிட்ட சொன்னாங்க குருஜி. ஆனா அது அந்த பொண்ணு செய்யலங்க குருஜி. அதான் நான் ஏதாவது இப்ப என்ன பண்ணலாமா குருஜி? எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு, அதனால நான் ஏதாவது செய்யணுமா குருஜி? உங்களுக்கு உணர்த்தப்பட்டதான் செக் பண்ணி பாருங்க மேடம். இப்ப நீங்க இருக்கிறதுனால அவங்க பேசும்போது நீங்க இருக்கீங்க லைன்ல, ஓகே கரெக்ட். சரிங்க. இல்ல குருஜி, நான் வந்து அந்த டைம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது எப்படி நாம இதே ஊர்லயே இருக்கோம், தம்பி எங்க ஊர்ல தான் குருஜி இது பண்ணாங்க. ஆனா நாம போய் அந்த இடத்துக்கிட்ட போய் பண்ண முடியல. நம்ம போய் பண்ணலாம் தான், ஆனா நம்ம பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண குருஜி அந்த செகண்ட். எவ்வளவு நாள் ஆச்சு மேடம்? அதான் எனக்கு இப்ப அது இப்ப சொல்லி கூட ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்கும் குருஜி. அக்கா சொல்லி அம்மா இறந்து 2 வருஷம் ஆச்சு குருஜி. வாழ்க வளமுடன் ஜி. வாழ்க வளமுடன் மேடம். ஜி அவங்க அது தொடருது. முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இறந்தவர்கள் வந்து கேட்க கூடாது. அவங்க கேட்டுட்டாங்க அப்படின்னா அதை நிச்சயம்
காப்பாற்றியே ஆக வேண்டும். இவங்களுக்கு அது மனசுல ஓடிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களும் அதை தாராளமா பண்ணலாம். ஆஹ் அவரு வந்து அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நன்றி மேடம். வாழ்க வளமுடன். வாழ்வுடன். நன்றி குருஜி. ஓகே மேடம். குருஜி எங்க அப்பாவுக்கும் இந்த மாதிரி செய்யலாங்களா? அவங்களும் இதே போல தான் தண்ணி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்டதாலும் செஞ்சிருங்க மேடம். ஓகே. இப்ப சொன்னீங்களே கிழக்கு திசையில டம்ளர்ல தண்ணி வச்சு கிழக்கு தென்கிழக்கு ரெண்டு திசையில ஏதாவது ஒரு திசை. தென்கிழக்கு வெஸ்ட். ஓகே சார். ஏன்னா அவருமே தண்ணி தான் கேட்டாரு. அப்ப அவங்களுக்கும் ஏன்னா செஞ்சிருங்க. லைட்டா எடுத்துக்கிட்ட இந்த அளவுக்கு யோசிக்கல. என்ன செய்யணும்னு தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். புரியுது. இப்ப தண்ணி வச்சிருங்க அவங்களுக்கு. எங்க வீட்லயே வைக்கலாமா இல்ல தம்பிக்கு சொல்லி அவங்க வைக்க சொல்லட்டுங்களா? உங்களுக்கு உணர்த்தப்பட்டால் நீங்க செஞ்சிருங்க. ஓகே சார். சரி ஓகே. ஜி எங்க ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறம் என் பொண்ணுகிட்ட போய் அப்ப அடிக்கடி கனவுல போய் வா நீயும் வா நீயும் வா அப்படின்ட்டு போய் ஏதோ ஒரு கூட்டிட்டு ஏதோ ஒரு மாளிகை மாதிரி அப்படியெல்லாம் கூட்டிட்டு போனாதான் நிறைய தடவை என் பொண்ணு இப்படிலாம் தாத்தா வந்து சொல்றாருமா கூப்பிடுறாருமாம்பாப்ல. அது வந்து அப்புறம் நான் வீட்ல பேசும்போது வீட்ல இருக்கிற வேலைக்காரவங்க சொன்னாங்க, "இல்ல அது தப்பு அப்படி கூப்பிடக்கூடாதும்மா. நீங்க அதுவும் அந்த பொண்ணு ஃபாரின்ல தனியா இருக்குது. நீங்க வந்து அம் அ இந்த பொரி வாங்கிட்டு போயி அவங்க டெத் பிளேஸ்லேருந்து அந்த பொரியும் எள்ளுமோ சம்திங் தே டோல்ட் ஜி. தூவிக்கிட்டே உங்க வீடு வரைக்கும் வந்துட்டீங்கன்னா, தே வில் நாட் கம் அகெயின் நாங்க ஜி. செஞ்சீங்களா? செஞ்சோம் ஜி. நான் எங்க அப்பாவை கிரிமினேட் பண்ணோமோ அங்கேருந்து அதை போட்டுக்கிட்டே வந்தேன். போட்டுக்கிட்டே வந்ததுக்கு அப்புறம் ஷீ இஸ் நாட் கெட்டிங் தட் கனவு வரதில்லை ஜி. இல்ல வேற ஏதாவது நாங்க செய்யணுமா ஜி? போதும் மேடம். அதை முடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப இதுக்கு தேவையில்லை. இது போதும். அவங்க வரல அப்போ போதும். வரலீங்க ஜி. ஆமா மேடம். ஓகேங்க. ஓகே மேடம். தேங்க்யூ ஜி. வணக்கங்க தம்பி. இதே மாதிரி என் பையன் இறந்து என் சின்ன பேரன் கனவுல வந்து கார்ல அவனை வந்து கூட்டு போற மாதிரி அது பண்ற மாதிரி இருக்கு. கார் ஆக்சிடென்ட் ஆக போற மாதிரி இருக்கு. அவன் வந்து சொல்றேன், அண்ணாவை வர சொல்லி பின்னாடி வர்றாங்கல்ல, அண்ணாவும் பாட்டி அதுல வர்றாங்களா, அவங்கள அதுல கூப்பிட்டுக்கிடுவோம், அவங்களுக்கு ஓட்ட முடியல அண்ணா ஓட்டட்டும் அப்படின்னு சொல்றாங்க போல. இல்லை வேண்டாம், அவங்க அங்கே தனியாக இருக்கட்டும், நீ வா அப்படின்னு கூட்டு போகிற மாதிரி இருக்கும்ல. உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, நீங்கள் இது பண்ணுறீங்க, இல்லாட்டி வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க போல். அவர் வந்து இது பண்ணலையா. அப்போ சரி நான் உங்க கூட பேசிகிட்டே வரேன், நீங்கள் தூங்காமல் வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குன்னு கனவு வேண்டாம். அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு எதுவும் செய்யணுமா நானும்? வராங்க கனவுல வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. சரி, நீங்க அப்புறமா ஒரு கால் பண்ணுங்க மேடம், நம்ம பேசலாம். சரிங்க சரிங்க. ஓகே மேடம். நன்றிங்க. மேடம் சரி வாங்க, இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நேரம் நிமிந்து வந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுறை நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு விளையாட கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே,
நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலை கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவாக உரசி, உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகுது உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.